ஏசப்பா, எனக்கு இன்டர்வியூ. மட்டும் நீங்கள் என்னை வழிநடத்து வந்தீங்க. இந்த கம்பெனியில் செலக்ட் ஆகி எனக்கு நல்ல பேக்கேஜ் கிடைக்கணும் சுவாமி. இதை உம்முடைய கடத்தில் கொடுக்குறேன், வழிநடத்துங்க. ஆமீன். ஜோஷ் வர எனக்கு இட்டுருவேன்னா ஆச்சு தெரில, கால் பண்ணிக்கோ. ஹலோ ஜோஷ்வா, எப்போ போச்சு? நான் செம்ம விருப்புண்ணா. நான் செலக்ட் ஆகலை. ப்ரிலிம்ஸ் நல்லா தான் பண்ணேன், எல்லா ரவுண்டும் நல்லா தான் பண்ணேன். இப்போ ஃபைனல் ரவுண்டு என்னை செலக்ட் பண்ணலை. ஓகே விட்ரா, சில்றா. நெக்ஸ்ட் கம்பெனி இன்டர்வியூவில் பார்த்துப்போம். ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியே போகலாம் சாப்பிட. ஷோர்ண்ணா. பாய்டா. ஐயோ, ஆகாஷ் நவரை கால் பண்ணுறாரு. என்னன்னு தெரில, பேசுவோம். ஹலோ, நான் சொல்லுங்கள். ஜோஷ்வா, இன்னைக்கு இன்டர்வியூலாம் எப்பரா போச்சு? உனக்கு என்ன அப்படியே வேலையை கூப்பிட்டே வச்சு கொடுப்பாங்க? இல்லைண்ணா, நான் செலக்ட் ஆகலைண்ணா. என்னடா சொல்கிற? காலேஜ் ஃபர்ஸ்ட் உனக்கே வேலை தரலனா வேற யாருக்குடா வேலை கொடுத்துருப்பாங்க? அதை விடுங்க, நான் நம்ப முடியலடா செம்ம என்னால. விருப்பாக இருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையில் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு வசனம்லாம் படிச்சுட்டு போனேன். அதில் கூட ஏசையா 41:13 தான் எனக்கு வந்துச்சு. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட், ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட்ண்ணா. கண்டிப்பாக இந்த வேலை கிடச்சிடும்ட்டு. பட் ஐ டென்ட் டிசர்வ் போகலண்ணா. அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரிடா, இதெல்லாம் நீ ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காத. ஆமாம், நீ காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஐஏஎஸ் ஆக போகிறேன்னு சாட்சி கொடுத்தியே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏதனால நீ ஐஏஎஸ் போசி பண்ணலை? அப்புறம் ஆல்ரெடி வீட்டில் நிறைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்ண்ணே. இல்லை நான் வேறு ஐஏஎஸ் படிக்க போகிறேண்ணா. ஸோ ஐஏஎஸ் வேண்டாண்ணா. சி ஜோஷ்வா, இதுதான் உன் பிரச்சனையாக இருந்தா இந்த பிரச்சனையை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. கடவுள்கிட்ட இதை கொடுத்துரு, அவர் பார்த்துப்பாரு. புரியுதா? இம்மட்டும் நடத்தின கடவுள் இதுக்கப்புறமாவும் நடத்துவார்டா. ஸோ நீ அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணு. காட் வில் கைட் யூடா, நாட் அன் இஷ்யூ. ஓகேண்ணா, ஷோர்ண்ணா. கடவுள்கிட்ட நான் இதை பற்றி நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஷோர், காட் வில் கைட் மீண்ணா. ஓகேடா, டேக் கேர், பார்ப்போம். ஓகேண்ணா, பைண்ணா. ஜோஷ்வா, டேய், ரிசல்ட் என்னடா ஆச்சு? நான் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் போயிடுச்சுண்ணா. உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? விடுண்ணா, கடவுள் என்னோட விசுவாசத்தை எப்படி தான் டெஸ்ட் பண்ணுறாருன்னு எடுத்துக்க வேண்டியதுண்ணா. வேறு என்ன சொல்கிறது? விசுவாசம்னு சொல்ல ஞாபகம் வருது. ஒரு வேளை உன்னை ஐஏஎஸ் ஆகிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லையானாவிடா கேட்கணும்னு தோணுச்சு, தப்பாக இருந்துச்சு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்ண்ணா. நான் ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் இதை விட அதிகமான மென்டல் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ காட் இஸ் ப்ரிப்பேர் மீ ஃபார் தட். அதான் என்னோட விசுவாசம். தென் ஆல் தீஸ் 2 இயர்ஸ் நான் கர்த்தருக்குள்ளே என்னோட ஃபேத்தை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன்னா, ஆவியானவர் என்னை ஒரு இடத்துலையும் எதுவும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண அலோவ் பண்ணல. ஸோ திஸ் டைம் ஐ வில் புட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் ஹேவிங் மோர் ஃபேத் ஆன் காட்ண்ணா. கர்த்தர் எனக்கு கொடுத்து பெரிய பிளான்ஸ் வச்சிருப்பாரு. நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேண்ணா. சரி, ஃப்ரீயாக வரா, யூ கேன் டூ இட். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு. நெக்ஸ்ட் வாட்டி பார்த்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது சாட்சியின் நேரம். இப்போ நம்ம மத்தியில் யார் வந்திருக்கான்னா, யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸில் இருக்க ஆல் இந்தியா டாப் 10 ரேங்க் வாங்கின நம்ம ஜோஷ்வா தான். கமான் ஜோஷ்வா. கர்த்தருடைய பேர் தான் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஆக்சுவலி ஐஏஎஸ் படிக்கிற பிளானே இல்லை. கடவுளை என்னை தேர்ந்தெடுத்தார், வழி நடத்தினார். இப்போ உங்கள் முன்னாடி ஐஏஎஸ்ஸாக நிப்பாட்டி இருக்கிறாரு. ஸோ ஆல் ப்ரைஸ் டு காட் அலோன். என்னோடய ஜேர்னியில் என் ஆவியானவர் விசுவாசத்தில் பலப்படுத்தின ஒரு சின்ன சாட்சி உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய செகண்ட் இடம்ல ஃபெயில் ஆனப்போ எனக்குள்ளேயே ஒரு சின்ன டவுட். ஒருவேளை இது ஆண்டவர் சுத்தமாக இருக்காதுன்னு. அன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்கு வந்த வசனம் என்னென்னா, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அதை படித்ததும் எனக்கு ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு. எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டேன், கடவுளுக்கும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தேன். அப்போ என்னோடய விசுவாசம் என்னென்னா, கடவுள் என்னை வச்சு ஏதோ பெரிய பிளான் பண்ண போகிறாருன்றதான். எஸ், இட் டிட் இட் ஃபார் மீ. அப்போ நான் கிளியர் பண்ணியிருந்தா என்னால் ஐஏஎஸ் ஆகிருக்க முடியுமான்னு தெரியல. பட் இப்போ நான் ஆல் இண்டியா 10th ரேங்கர். அதுவும் இல்லாமல் நம்ம ஊர்லேயே என்னால் வேலை செய்ய முடியும். என்னுடைய வாழ்க்கையில் என்னோடய விசுவாசம் குறையும் போதெல்லாம் ஆவியானவர் என்னை ஏசியா 40:31 மூலியமாக தான் ரெனியூ பண்ணார். என்னுடைய சாட்சியின் மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, என்றைக்கும் நம்ம விசுவாசத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம எஃபர்ட்ஸை நம்ம போடணும். கடவுள் நம்மளை வழி நடத்துவார். வெயிட் ஃபார் ஹிஸ் டைமிங்ஸ் பிகாஸ் ஹீ நோஸ் வென் டு கிவ். ஆமீன்.